ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய செயலாளர், அதே போல கல்முனை மாநகர சபையினுடைய முன்னாள் முதல்வர், ஜனாதிபதி சட்டத்தரணியாக இருக்கின்ற நிசாம் காரியப்பர் அவர்கள் இலக்கியத்துறைக்குள் தன்னை அடையாளப்படுத்தி இருக்கிறார். எனவே வருகின்ற 20ஆம் தேதி அவர் வெளியிடப்படுகின்ற நூல் சார்பாக, இலக்கியத்துறை சார்பாக அவருடைய ஆற்றலுக்கு நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். எனவே இந்த நிலையிலே அவர் வெளியிட்டிருக்கின்ற நூலினுடைய பெயர் இப்போது பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. காரணம், கல்முனை குடியில் அந்த நாட்கள் என்கின்ற தலைப்பு என்பது கல்முனை வாழ் முஸ்லிம்கள் மத்தியில் அது பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இப்படி இந்த நூலுக்கு பெயர் வைத்திருப்பதன் காரணமாக இப்போது கல்முனையிலே கல்முனை குடி எங்கு இருக்கிறது என்று மக்கள் கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். 40 வருட கால அரசியல் அனுபவம் கொண்ட ஒருவராகவும் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சட்ட ஆளுமையாகவும் இருக்கக்கூடிய நிசாம் காரியப்பர் அவர்கள் இந்த நூலுக்கு கல்முனை குடியில் அந்த நாட்கள் என்கின்ற தலைப்பு வைத்திருப்பதன் காரணமாக வேற பல விடயங்கள் சொல்ல வருகிறாரோ என்கின்ற அந்த ஆதங்கம் இப்போது மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. கடந்த 100 நாட்களாக கல்முனையில் தமிழ் சகோதரர்களால் இப்போது போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. எனவே அந்த நேரத்தில் கல்முனையினை துண்டாடுவது சம்பந்தமான பேசும் பொருளாக இருக்கின்ற காலத்தில் இப்போது கல்முனை குடியில் அந்த நாட்கள் என்கின்ற நூல் மூலமாக எதிர்காலத்தில் இது நீதிமன்றத்தில் ஒரு சட்ட ஆவணமாக எடுத்துக்கொள்ளப்படுமோ என்கின்ற எண்ணம் இப்போது மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. இந்த நாட்டில் ஒரு சட்ட ஆளுமையாக இருக்கின்ற சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் அவர்களும் இதை நன்கு அறிந்தவராகவே இருக்கின்றார். சட்டத்துறையினை நன்கு அறிந்திருக்கின்ற சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் அவர்கள் பிறந்த இடமாகிய காசிம் வீதி கூட கல்முனையில் தான் அமைந்திருக்கிறது. ஆனாலும் அவருடைய கவிதை புத்தகத்திற்கு பெயர் வைத்திருக்கிறார் கல்முனை குடியில் அந்த நாட்கள் என்று. எனவே கல்முனை குடி எங்கு இருக்கிறது என்பது இப்போது மக்களால் தேடும் பொருளாக மாறியிருக்கிறது. எனவே சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் அவர்கள் கல்முனையின் முன்னாள் மேயராக இருந்த ஒருவர், கல்முனையிலே பிறந்து வளர்ந்த ஒருவர். அப்படி இருக்கின்ற போதிலும் இப்போது அவர் கல்முனை குடி என்று பெயர் வைத்திருப்பது நான் உட்பட எல்லோருக்கும் அது எங்கு இருக்கிறது என்ற கேள்வியினை எழுப்பியிருக்கிறது. இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் சமூக ஊடகங்களிலே காணொளிகளாகவும் குறும் திரைப்படங்களாகவும் கட்டுரைகளாகவும் கவிதை புத்தகங்களாகவும் நூல்களாகவும் பல விடயங்களை சுட்டிக்காட்டி ஆவணங்களாக வெளியிடப்படுகிறது. அப்படி இருக்கின்ற ஒரு நிலையில் கல்முனையில் இவ்வாறான போராட்டம் நடந்திருக்கின்ற இந்த வேளையிலும் இவருடைய கல்முனை குடியில் அந்த நாட்கள் என்கிற கவிதை புத்தகமானது எதிர்காலத்தில் ஒரு ஆவணமாக பயன்படுத்தப்படுமோ என்கின்ற எண்ணமும் இப்போது மக்கள் மத்தியில் பேசப்படுகின்றது. எனவே இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில் சகோதரர் நிசாம் காரியப்பர் அவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிரான சில கருத்துக்களை பரப்புகிறார் அல்லது செய்கிறார் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு சமூகத்துக்கு மத்தியிலே பேசப்பட்டது. அப்படி இருந்த போதிலும் இதுவும் அதற்கு ஒரு சான்றாக அமைந்து விடுமோ என்கின்ற ஆதங்கம் எழுந்திருக்கிறது. இப்படி இருக்கின்ற இந்த நிலையில் இவருடைய கவிதை நூல் எங்கு வெளியிடப்பட போகிறது என்றால் BMICHலே. ஆனால் ஜூலை மாதம் 20ஆம் தேதி இவர் வெளியிட அந்த நாளிலே புனானையிலே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் முன்னாள் ஆளுநர் டாக்டர் ஹிஸ்புல்லா அவர்களுடைய பல்கலைக்கழகத்திற்கு அங்கு பிரதமதியாக வருகை தரப்போகிறார். எனவே அந்த நிகழ்வுக்கு ரணில் விக்ரமசிங்க பிரதமதியாகவும் இவருடைய புத்தக வெளியீட்டுக்கு BMICHலே தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்களும் பிரதமதியாக வருகை தந்தால் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எந்த நிகழ்வுக்கு கலந்து கொள்ள போகின்றார்கள் என்பதும் இப்போது எதிர்பார்த்திருக்கின்ற ஒரு வினாவாக இருக்கிறது. எனவே கல்முனையிலே வாழ்கின்ற ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தவிசாளர் முழக்கம் மஜீத், அதே போல பிரதி தலைவராக இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரிஸ் மற்றும் பொருளாளராக இருக்கின்ற முன்னாள் கல்முனை மாநகர சபையினுடைய பிரதி மேயராக இருந்த ரஹ்மத் மன்சூர், கல்முனை மாநகர சபையினுடைய முன்னாள் முதல்வராக இருந்த இப்போது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய சர்வதேச செயற்பாடுகளுக்கு பொறுப்பான பணிப்பாளராக இருக்கின்ற சிராஸ் மீரா சாஹிப் உட்பட இந்த கட்சியினுடைய உயிர்ப்பீட உறுப்பினர்களும் அந்த 20ஆம் தேதி கவிதை நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு அந்த கல்முனை குடி இருக்கிறது என்பதற்கு ஆதரவு வழங்குவார்களா, இல்லாவிட்டால் இந்த நிகழ்வை புறக்கணித்து இந்த கல்முனை குடி இல்லை என்பதை உறுதிப்படுத்துவார்களா என்பதை நாங்களும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். எனவே இப்படி இருக்கின்ற போது எதிர்வருகின்ற ஜூலை 20ஆம் தேதி இந்த கவிதை நூல் வெளியீட்டு விழாவினுடைய திகதி மாற்றப்பட்டு கவிதை நூலினுடைய பெயர் மாற்றப்பட்டு வேறொரு தினத்தில் இடம்பெறுமா, அல்லது தமிழ் மக்கள் வேண்டி இருக்கின்ற கல்முனை குடி என்கின்ற பெயர் வேணும் என்கின்ற அந்த பிரச்சனைக்கு இந்த நூல் சான்று பகிருமா அல்லது ஒரு ஆவணமாக இருக்குமா என்பதும் நாங்கள் இந்த இடத்திலே பேசக்கூடிய ஒரு விடயம்தான். எனவே முஸ்லிம்களின் பேர் அபிமானத்தை பெற்ற ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய பொதுச் செயலராக இருக்கின்ற சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் அவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிரான எந்த விடயங்களையும் செய்ய மாட்டார் என்கின்ற நம்பிக்கை மக்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிறது. எனவே அவர் இந்த நிகழ்வில் எப்படியான விடயத்தினை கையெழப் போகிறார் என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.